உங்களுக்கென்றே பிறந்த பெண்மகள், உங்களுக்கென்றே பிறந்த ஆண்மகன், உங்களுக்கென்றே பிறந்த பெண்மகள், உங்களுக்கென்றே பிறந்த ஆண்மகன். எங்கே இருப்பார் என்று தேடுவோர் இங்கே வாருங்கள், எங்கே இருப்பார் என்று தேடுவோர் இங்கே வாருங்கள். உங்கள் இதயம் கவர்ந்த இணையை ஏற்று திருநாள் காணுங்கள், திருமண திருநாள் காணுங்கள். மணமேடை மங்கள மணமேடை, மணமேடை மங்கள மணமேடை. இணையும் திருமண வாழ்க்கை இனிதாயமையட்டும், திருமணம் இணையும் திருமண வாழ்க்கை இனிதாயமையட்டும். உங்கள் இல்லற வாழ்வின் நல்லற பயணம் இன்றே தொடங்கட்டும், அது என்றும் தொடரட்டும். மணமேடை மங்கள மணமேடை, மணமேடை மங்கள மணமேடை. துணைகள் பல உண்டு, உற்ற துணைகளும் பல உண்டு. உயிர் துணை ஒன்று உண்டென்றால் அது உங்கள் வாழ்க்கை துணையன்றோ. அன்பிற்சிறந்த அனைவருக்கும் இனிய மணமேடை வணக்கங்கள். ஆம், இது மணமேடை நிகழ்ச்சி. மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகும் மணமேடை நிகழ்ச்சி மங்களகரமான மணமேடை நிகழ்ச்சி. வரன் தேடுவோருக்கு நல்ல வரன்களை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை ஒப்பந்தத்தை உறுதி செய்வதற்காக சுரேஷ் பாபு அவர்கள் தயாரித்து வெளியிட இந்த மணமேடை நிகழ்ச்சி. உலகமெல்லாம் பரவி கிடக்கிற தமிழ் பேரினம், அந்த தமிழ் பேரினம் இன்றைக்கு தினந்தோறும் மக்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மணமேடை நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் முன்னுரையிலே சொல்வதை விட இந்த நிகழ்ச்சியிலே விவாதத்திலே இந்த விவாத பட்டிமன்ற கருத்தரங்கிலே கலந்து கொண்டு பல்வேறு விதமான கருத்துக்களை இங்கே குறிப்பிட பெருந்தகைகள் வந்திருக்கிறார்கள். பெருந்தகைகள் என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் அல்ல. தமிழகத்திலே ஒவ்வொரு பேச்சாளர்களும் அனைவரும் அறிந்த, எல்லோருக்கும் தெரிந்த, இவர்கள் ஒரு முறை பேச மாட்டார்களா, அதை காது கொடுத்து கண்குளிர பார்த்து அனுபவிக்க மாட்டோமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அற்புதமான பேச்சாளர்கள். இதுவரையிலே எந்த அரங்கத்திலும் கூட இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் ஒன்று சேர்ந்து உருவானதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மணமேடை நிகழ்ச்சியிலே அற்புதமாக உருவாகி இருக்கிறார்கள். இது ஆரம்பத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு. வாழ்க்கை ஒப்பந்தம், ஒழுக்க நெறி, இதுதான் திருமணம். இந்த திருமணம் இன்றைக்கு இந்தியாவிலே, தமிழகத்திலே தான் சிறப்புற அமைய பெறுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவை தவிர மற்ற நாடுகளிலே குழந்தைகள் வளர்ப்பு என்பது ஒரு பகுதிதான், பெற்றோர்களுக்கு ஒரு பகுதிதான். ஆனால் இந்தியாவிலே, தமிழகத்திலே தான் குழந்தை பிறந்ததிலே இருந்து ஒட்டுமொத்தமாக அவர்களை வளர்த்து கரம் பிடித்து அவர்களை உருவாக்கி ஆளாக்கி எல்லா தருணங்களிலும் பெற்றோர்களினுடைய முழு பாதுகாப்பும் அரவணைப்பும் பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. அப்போ ஒரு காலகட்டத்திலே அந்த திருமணத்தை
பெற்றோர்கள் எவ்வளவு கடினப்பட்டு உருவாக்கி கொடுக்கிறார்கள். அதுதான் வாழ்க்கையிலே ஒரு அழகான திருப்புமுனை, ஒரு மகிழ்ச்சியான திருப்புமுனை. இதுவரையிலே வாழ்ந்த வாழ்க்கை, இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கை, அந்த திருமணத்துக்கு பிறகு அமையக்கூடிய அந்த வாழ்க்கையை இன்பமாக்கிக் கொள்ளுகிறவர்கள் ஏராளம், துன்பமாக்கிக் கொள்ளுகிறவர்கள் ஒரு சிலர். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? சரியான வரன்கள் அமையாதது, பொருத்தம் அமையாதது. இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அமைந்த இல்வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக செயல்படுத்துவது என்பதுதான் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல். சில தினங்களுக்கு முன்பு உலக மகிழ்ச்சி தினம் அறிவிக்கப்பட்டது. ஐநா அமைப்பு ஒவ்வொரு நாளையும் ஒரு தினமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே உலக மகிழ்ச்சி தினமும் உண்டு. பல பேருக்கு தெரியும், காதலர் தினம், அன்னையர் தினம் அப்படின்ற மாதிரி, பெற்றோர் தினம்ன்ற மாதிரி உலக மகிழ்ச்சி தினம். இந்த மகிழ்ச்சி தினத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்லலாம். மகிழ்ச்சிக்கான விளக்கங்களை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஐநா அமைப்பு என்ன சொல்லணும்னா, வறுமை, அதே நேரத்திலே போர் இல்லாத உலகம், இதுதான் மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சி எங்கே இருக்கும்? குடும்பத்திலே இருக்கும் என்று சொல்வார்கள். அதே நேரத்திலே இல்வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளுவன், கம்பன் போன்றவர்கள் எல்லாம் அந்த இல்வாழ்க்கையினுடைய முக்கியத்துவங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒருபடி மேலே போய் நபிகள் நாயகம் கூட சொல்றாரு, திருமணம் ஆகாதவர்கள் எம்மவர் இல்லை, திருமணம் ஆகாதவர்கள் எம்மவர் இல்லை என்று சொல்லுகிறார். அதே போல மனமுடிக்காதவர்கள், திருமணம் செய்து கொள்ளாதவர்களுக்கு வைகுண்டத்திலே இடமே இல்லை என்று பெருமாளே சொல்லுகிறார். ஆக மனமுடிப்பை செய்தால்தான் அவர்கள் வாழ்க்கையை முழுமை செய்தார்கள், நிறைவு செய்தார்கள் என்று பொருள். பிரம்மச்சாரியா இருக்கிறவன் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், அவனுக்கு பொறுப்பு இல்லை, கடமை இல்லை, அவனை மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சம்சாரிக்கு நல்ல மரியாதை உண்டு. அது எல்லாருக்கும் தெரியும். இங்க எல்லாருமே சம்சாரிக்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக வரன் கிடைக்காதவர்களுக்கு நல்ல வரனை பெற்று தருவதற்காக ஒரு அற்புதமான அரங்கு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு மதிப்புமிகு தொலைக்காட்சியிலே இது வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒளிபரப்பாக கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை இதை பட்டிமன்றமாக நடத்தலாமா, கருத்தரங்கமாக நடத்தலாமா, கருத்து பரிமாற்றமாக நடத்தலாமா என்றெல்லாம் நாங்கள் குழப்பிக் கொள்ளவில்லை. தலைப்பை ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டோம். தலைப்பு என்றால் இன்றைய சமூக சூழ்நிலையில் மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி. இன்றைய சமூக சூழ்நிலையில் மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி, அது நம்ம கையில தான் இருக்கு. அமைத்துக் கொள்வது எப்படி, போட்டு உடைக்கிறதும் சரி, உருவாக்குறதும் சரி, நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு தான் வழிகாட்ட வந்திருக்கிறாங்க. கே மோகனரங்கன், வயது 28, எம்எஸ்சி முடிச்சிருக்காரு, அதில் விஷுவல் கம்யூனிகேஷன். சொல்லுங்கள், என்ன மாதிரி மேலே எதிர்பார்க்குறீங்க? வணக்கம்யா, என் பேர் மகாலட்சுமி, தம்பி பேர் மோகனரங்கன். தம்பிக்காக தான் வரேன்னு பார்த்துட்ருக்கோம். அப்பா இவங்க. தம்பி எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. அப்பாவோட பிஸ்னஸை இப்போ தம்பி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் புளியம்பாக்கத்துலேருந்து வந்திருக்கோம், காஞ்சிபுரம் மாவட்டம். அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அதனால் வீட்டுக்கு ஒரு நல்ல மகளாக, நல்ல குணமுடைய பொண்ணாக, நல்லா படித்த பொண்ணாக எதிர்பார்க்குறோம். எல்லாமே மகளாக தான் எதிர்பார்க்கறது. சொல்லுங்கள், என்னங்க சொல்லுங்கள். வணக்கங்க, என் பேர் கீர்த்திராஜன். எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்காக வரன் தேடி வந்திருக்கோம். என் சொந்த தொழிலில் பையன் பார்த்துருக்கான். நல்ல மருமகளாக வேண்டி எங்கள் மணமேடைக்கு வந்திருக்கோம். நன்றிங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. மணமேடையின் முதல் வரன்
வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணம் போல் மணமகள் அமைய மணமடையின் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. நன்றி. நன்றி. வயது 28. இவர் 11/3/1990 பிறந்திருக்காரு. இவரோட நட்சத்திரம் பூரம். வன்னியர் குல சத்திரியர் வகுப்பை சேர்ந்தவர். இவரோட கல்வி தகுதி MSc விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. இவருடைய மாத வருமானம் 1,50,000. அதே பிரிவுல உள்ள வரனை எதிர்பார்க்கிறாரு. இவரோட பதிவு எண் MM3105. GR ஷவன் வயது 29, BE முடிச்சிருக்காரு. எங்க வேலை பார்க்குறாருங்க? சிடிஎஸ்ன்ட்டு சாஃப்ட்வேர் இதில் ஒர்க் பண்ணுறாப்புல சார். சரிங்க. மாத 8 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு. மாத சம்பளம் எவ்வளோ இருக்கணும் சார்? மாத சம்பளம் 80,000 சார். சரி. 80,000. என்ன மாதிரி வரன்னு எதிர்பார்க்குறீங்க? வேறு நல்ல பொண்ணு, படித்த பொண்ணு, அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரைவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பேங்க் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணு அமைஞ்சா நல்லா இருக்கும் சார். சென்னையிலே இருந்தால் நல்லது. சரி சரி. அது சார். எந்த சமூகத்துல இருந்து வரீங்க? எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? எந்த சமூகத்தில் எதிர்பார்க்குறீங்க? எப்படி, அதாவது எங்கள் நாயுடு வகுப்பில் எந்த உட்பிரிவு வந்தாலும் பரவாயில்ல, ப்ராப்ளம் இல்லை சார். சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன மாதிரி வரன்னு எதிர்பார்க்குறீங்க? என் பையனுக்கு நல்ல பொண்ணை வேணும். நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். என் பையனும் நல்லா பார்த்துப்பேன். நல்ல குணம். சரி. நீங்கள் இருக்கிறது சென்னையில் தான் இருக்கீங்க? சென்னை தாம்பரம் கிட்ட இருக்கேன் சார். சரி சரி சரி. மகளை தாண்டி இப்போ ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக சார். சந்தோஷங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. உங்கள் எண்ணம் ஈடேறு மணமேடையின் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. பெயர் ஸ்ரவன். வயது 29. பிறந்த தேதி 9/6/1988. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. நாயுடு BE MIT சென்னையில படிச்சிருக்காரு. மாத வருமானம் 80,000. அதே பிரிவில் உள்ள மணப்பெண்ணை எதிர்பார்க்கிறாரு. இவரோட பதிவு எண் MM2648. டாக்டர் S. செல்வகுமார். வயது 34. BDS MBA முடிச்சிருக்காரு. சொல்லுங்க, என்ன மாதிரி வரன்னு எதிர்பார்க்குறீங்க? குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாக இருக்கணும். மேக்ஸிமம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிற மாதிரி தான் இருப்பார். அவர் மாத வருமானம் 1.5 லட்ச ரூபா வாங்குறாரு. குடும்பத்துக்கும் நல்லா பார்த்துக்கிற பெண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எங்கே ஒர்க் பண்ணிருக்காருங்க? இப்போ மும்பையில் இருக்கார். காக்னிசன்ட் கம்பெனியில் ட்ரக் சேஃப்டி மேனேஜராக இருக்கார். அவருக்கு நீங்கள் என்ன வேணும்? அண்ணன் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, ஒரு அண்ணன். ஆளார் எல்லாருமே வீட்டில் கவர்மெண்ட் ஸ்டாஃப். எல்லாரும் இவர் மட்டும் தான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாரு. சொல்லுங்கம்மா. நான் அண்ணி சார். ஒரு அண்ணா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. எல்லாமே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃபு. மாமனார் வந்து ஆய்வாளர், போலீஸ் ரிட்டையர்டு. ஓகே. அத்தை வந்து வீட்டில் இருக்காங்க. என்ன மாதிரி வரன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? பையனை பத்திரமா பார்த்துக்கணும் சார். பையனை பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. உங்கள் எண்ணம் ஈடேறு மணமேடையின் வாழ்த்துக்கள். பெயர் செல்வகுமார். வயது 34. பிறந்த தேதி 21/4/1984. இவரோட நட்சத்திரம் பூராடம். வன்னியர் குல சத்திரியர் வகுப்பை சேர்ந்தவர். கல்வி தகுதி MBA. ட்ரக் சேஃப்டி மேனேஜரா காக்னிசன்ட் மும்பைல வேலை செய்யறாரு. இவரோட மாத வருமானம் 1,50,000. அதே பிரிவில் உள்ள மணப்பெண்ணை எதிர்பார்க்கிறாரு. இவரோட பதிவு எண் MM2683. அந்த இல்வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக அமைவதற்கு. அதே மாதிரி இதுதான் பொது தலைப்பு என்று சொன்னாலும் கூட இங்கே வந்திருக்கிற கருத்துரையாளர்களுக்கு தனித்தனி தலைப்பு. இப்பெல்லாம் சப்டைட்டில் இல்லாம போடுறது இல்லை. அது திரைப்படங்கள்ல கூட சப்டைட்டில் வந்துடுது. அது மாதிரி சப்டைட்டிலோட தான் இப்ப முதல் கருத்துரையாளராக, முதல் பேச்சாளராக இன்றைக்கு நம் மத்தியிலே தோன்றி பேச இருக்கிறவர் யார் என்று சொன்னால் பாரதி திருமகன், கவிஞர் சுப்பு ஆறுமுகத்தினுடைய மகள். வில்லிசைக்கு அவர்தான் மன்னர். மன்னர் மட்டுமல்ல, மாமன்னர் அவர்தான். வில்லிசை என்றால் வில்லிசை இசை கொல்ட்டு நம்முடைய ஐயா சுப்பு ஆறுமுகம் தான். அதை திரையிலே இருக்கக்கூடிய மூத்த நாயகர்களே சொல்லிட்டாங்க. நாம இன்னும் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் கூட இவர் சொற்பொழிவாளர், பேராசிரியர்,
இசை சொற்பொழிவாளர், பக்தி சொற்பொழிவாளர், அதுவும் மக்கள் தொலைக்காட்சியில வில்லும் சொல்லும், அதன் மூலமாக உலகமெல்லாம் இவருக்கு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அவர் இல்வாழ்க்கை இனிமையாக அமைய என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு தலைப்பு, ஆமாம் போடுங்கன்ற. இல்வாழ்க்கை இனிமையாக இருக்க ஆமாம் போடுங்க. இந்த தலைப்பை கூட நாம கொடுக்கல, அவங்களே அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தாங்க, நாங்க ஆமாம் போட்டோம். ஆக இல்வாழ்க்கை இனிமையாக அமைய ஆமாம் போடுங்க. அது என்ன ஆமாம் போடுங்கன்னு நமக்கு தெரியல, அவங்க பேசும்போது பார்க்கலாம் எப்படிலாம் நாம ஆமாம் போடுறோமா. பேசுவாங்க. அம்மாவின் அருமை புதல்வர் செந்தில்குமார் அடிகளாரின் திருவடி வணங்கி அடியேன் ஆரம்பிக்கின்றேன். இதுவரைக்கும் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா நான் இருந்ததே இல்லை. இப்படித்தான் எந்த ஊர் போனாலும் சொல்லுவேனோ நினைச்சுக்காதீங்க. உண்மையாக இந்த உலகத்தின் வரமே தம்பதிகளை இணைத்து வைப்பது, வரன்களை இணைத்து வைப்பது. அந்த அற்புதமான பணியை மங்களமாக ஆரம்பித்திருக்கும் மணமேடையின் நிர்வாகி, அவரை நீங்கெல்லாம் மணமேடைன்னு சொல்லிக்கோங்க. நான் அவரை பார்த்தப்புறம் அவருக்கு வச்சிருக்கிற பேரு குணமேடை சுரேஷ் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நிமிடம் பார்த்தால் புரிந்துவிடும் உள்ளமும் குணமும். அந்த குணம் இருக்கும் இடத்தில் தான் இப்படி ஒரு மனமும் மனமும் பிறக்கும். அந்த மனத்தோடும் ஆரம்பித்திருக்கும் சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசி பார்த்ததில் தெரிந்தது இரும்போடு தொடர்புள்ள தொழிலதிபர் என்று. ஆனால் அவர் பேசினால் புரிகிறது கரும்பாக பேசுகிறார் என்று. இனிமையாக பேசினார். அன்பர்களே, மக்கள் தொலைக்காட்சிக்கு அடியேன் புதிதல்ல. இங்கு அமர்ந்திருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் நீதியின் குரல் CR பாஸ்கரன் அவர்கள் மூலம் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க வில்லும் சொல்லும் என்ற தலைப்பிலே உலகமெல்லாம் வில்லிசையை பரப்பிய, வில்லிசை வரலாற்றில் முதலிடம் வகிக்கும் எங்கள் அன்பு அண்ணனுக்கு வணக்கம் சொல்லி அடியேன் ஆரம்பிக்கின்றேன். 7 வயசுல இருந்து மேடையில பார்த்திருப்பீங்க. சுமார் 40 வருஷமா போயிட்டு இருக்கேன். இதை வச்சே என் வயசு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத்தனை அனுபவம் உள்ளவங்களா இவ்வளவு குள்ளமா இருக்கீங்களே நினைக்காதீங்க. குள்ளம் தான், ஆனால் உள்ளம் பெரியது. அதற்காகத்தான் இந்த மேடைக்கு மேலே ஒரு மேடை ஏன் என்று கேட்டார்கள். உள்ளம் பெரியதாக இருந்தால் குள்ளம் பெரியதாக தெரியாது. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா, எங்க ஐயா சொன்ன மாதிரி வில்லும் சொல்லும் போல இருக்கணும். ஏன் தெரியுமா? கணவன் வில்லாக மாறும்போது மனைவி அமைதி சொல்லாக மாற வேண்டும். மனைவி வில்லாக இருக்கும் போது கணவன் ஆமாம் போட்டு அமைதி சொல்லாக மாற வேண்டும். நீங்க போட்டாரான்னு கேக்குறீங்க. அவர் அதைத்தானே செய்யறாரு. அதைத்தான் முழுமையா செய்கிறார். அது பெரிய விட்டு கொடுக்கும் குணம், சாதாரணம் அல்ல. அது என்னன்ற அனுபவத்தை அவர் சொல்லுவார். அப்படித்தான் இந்த தமிழோடும் அன்போடும் உண்மையோடும் நாங்கள் வாழ்ந்ததினால் எந்த நேரம் நீங்கள் வில்லும் சொல்லும் என்ற தலைப்பு கொடுத்தீர்களோ அதிலிருந்து நாங்கள் வில்லும் சொல்லும் தம்பதிகளாக, வெல்லும் தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, சிறப்பு. உங்களுடைய பாசத்திற்கு என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி மேடை விவாக மேடை, விவாத மேடை என்றெல்லாம் சொல்றதுக்கு அண்ணா அழகா சொன்னாங்க. குழப்ப மேடை அல்ல என்று சொன்னார்கள். இந்த காஞ்சி நகருக்கு ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும் அல்லவா? நகரங்களில் சிறந்த காஞ்சி நகர் இது சிகரமென காமாட்சி கருணையும் கொண்டது. மக்களின் மேடை இது மணமேடை ஆனது. மங்கள வரன் அறிமுகமும் வரமாக வந்தது. அன்பு தலைமைக்கு வணக்கம். பொருளுக்கு வருகின்றேன். வீரம்தான் புறநானூறு, ஈரம்தான் அகநானூறு. ஒரு தம்பதிகள் இணைந்த வாழ்க்கை பெற வேண்டும் என்றால் அந்த இருவருக்குமே வீரம் ஈரம் இரண்டுமே இணைந்திருந்தால் தான் இந்த அற்புதமான ஆமா என்ற மந்திரம் உங்களுக்குள் வந்து புகும். அன்பர்களே, ஒரு நாணயத்தின் 2 பக்கமாக ஒரு கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஒரு நாணயமான குடும்பம் எது சார்? ஒரு நாணய மாதிரி குடும்பம். ஒரு பக்கம் வீரமா இருந்தா, அவர் வீரமா இருந்தா நான் ஈரமா இருந்துட்டு போலாம். நான் ஈரமா இருக்கும்போது அவர் வீரமா இருந்துட்டு போலாம். ஒருவேளை நான் வீரமா என்னைக்காவது மாறிட்டேன்னா அவர் ஈரமா மாறிடணும்.
எந்த இடத்தில் வீரமும் ஈரமும் இருக்கிறதோ அங்குதான் நல்ல ஒரு அற்புதமான குடும்பம் பிறக்கும். பூவா தலையா போட்டு பாருங்க, தலையின்றி பூ இல்லை அன்பர்களே, பூவின்றி மடம் இல்லை. காஞ்சிபுரம் எது சொன்னாலும் மந்திரம் என்று சொன்னார் ஒரு பெரியவர், உண்மைதான். இதுவரை கல்யாணமான தம்பதிகளுக்கும் சரி, இன்று வரன் பார்த்து அமைக்கப் போகும் வரன்களுக்கும் சரி, நாளை நடக்கவிருக்கும் திருமணங்களுக்கும் சரி, உங்களுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் தருகின்றேன். ஆமா போடுங்க ஐயா, ஒரு தடவை ஆமான்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா ஆமா, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அந்த வார்த்தைக்கு ஏன் அவ்வளவு மகிழ்ச்சி? அதுல ஒரு அழகான ஒற்றுமை இருக்கிறது நண்பர்களே. எங்க அப்பா வெள்ளுப்பாட்டுக்கு கோரஸுக்கு ஆளை தேடி திருமகனை கூட்டு வரல, குடும்பத்துக்கு ஆளை தேடி தான் கூட்டு வந்தாங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எங்க பாட்டே அது வில்லுப்பாட்டு தான். அந்த வில்லுப்பாட்டுல உள்ள முதல் பல்லவியே மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தன்னைத்தான் கொடுப்பதுதான் நண்பர்களே. தந்தனத்துவம் என்று சொல்லியே அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தம வில்லன் படத்திலே கமலஹாசன் அவர்கள் ரசித்தது இந்த வார்த்தையை தான். தந்தனத்துவம் என்று சொல்லியே அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு உள்ளம் தன்னை பிறருக்கு தருகிறதோ அந்த இடத்தில் அமைதி பிறக்கும் என்ற ஒரு கருத்தை சொல்வதுதான் எங்கள் வில்லிசையின் முதல் மந்திரம் தந்தனத்துவம். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதி சொல்வதற்கெல்லாம் நான் ஆமாம் போட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி பிடிக்கும், ஆனா பாராட்டு மொழி பிடிக்காத மனைவியே கிடையாது. உங்களை பார்க்காமலேயே உங்களை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டேனே, நான் தான் தியாகின்னு அவர் சொன்னாரு. உன்னை பார்த்த பிறகும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டேன்ல, நான் தாண்டி தியாகின்னு. வரன்களை பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மணமேடை F1 நம்பர் 5 and 6 ஆசீர்வாத் அபார்ட்மெண்ட்ஸ், காந்தி நகர், காரம்பாக்கம், போரூர், சென்னை. தொலைபேசி 952958531701 701003245. இணையதள பதிவிற்கு www.manamedai.com. மணமேடை மங்கள மணமேடை, மணமேடை மங்கள மணமேடை, மாலை சூடும் துணையை காணும் மணமேடை, சுபவேளை கூடும் நாளை தேடும் மணமேடை. உங்களுக்கென்றே பிறந்த பெண்மகள், உங்களுக்கென்றே பிறந்த ஆண்மகன், உங்களுக்கென்றே பிறந்த பெண்மகள், உங்களுக்கென்றே பிறந்த ஆண்மகன். எங்கே இருப்பார் என்று தேடுவோர் இங்கே வாருங்கள், எங்கே இருப்பார் என்று தேடுவோர் இங்கே வாருங்கள். உங்கள் இதயம் கவர்ந்த இணையை ஏற்று திருநாள் காணுங்கள், திருமண திருநாள் காணுங்கள்.